Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல நம்ம எப்படி ஒரு கூகுள் ஷீட்டை நம்ம ஓபன் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம இன்னைக்கு எல்லாருமே எக்ஸல் யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸல் நம்ம மொபைல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணி நம்ம மட்டும் எடிட் பண்ற மாதிரி எடிட் பண்ணி அதாவது ஒர்க் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மளால ஒரு கூகுள் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயத்த கூகுளில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட் மூலமா நீங்க அப்டேட் பண்ற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணும் போது அவங்களாலையுமே அதை எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அவங்களுமே அந்த கூகுள் ஷீட்டை எடிட் பண்ணலாம். ஸோ அதை அந்த டைமே லைவாகவும் அப்டேட் ஆகும். ஸோ நீங்களுமே அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஷீட்ல சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையவே யூசேஜ் நமக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம ஒரு கூகுள் ஷீட்டை நமக்கு நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஜிமெயிலுக்கு லொக் ஆகி இருக்கணும். ஜிமெயிலுக்கு லொக் ஆகாம இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால கூகுள் ஷீட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்க அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிருங்க. லொக் ஆகினதுக்கு அப்புறமா இதுல அதாவது ஹோம் பேஜ்ல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா கூகுள்ல கொடுத்துருக்க எல்லா ஆப்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதையுமே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷீட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இது வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த கூகுள் ஷீட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்க நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா புதுசாக பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் அதாவது எக்ஸல் மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகிரும். ஸோ இதை உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கோனரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று தான் வரும். ஸோ இதை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஸ்ப்ரெட் ஷீட்க்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் விவிட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் அப்படின்னு கொடுப்பேன் இருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்ப்ரெட் ஷீட் சேவ் ஆகிரும். ஸோ இங்கே நான் என்னால் யார் யார் என்னுடைய ஸ்ப்ரெட் ஷீட்டை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதையுமே என்னால் இந்த இடத்துல அட் பீப்பிளை யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஸோ யாரால வேணும்னாலுமே அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு லிங்க் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. யாரால வேணாலுமே உங்களுடைய கூகுள் ஷீட்டை அக்சஸ் பண்ண விரும்ப முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எனிவன் வித் த லிங்க் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல காப்பி லிங்க் பண்ணிட்டு டன் பண்ணிட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா மற்றவங்களால இந்த கூகுள் ஷீட்டை பார்க்க முடியும். அதோட இந்த இடத்துல பாருங்க வியூவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அனுப்புற இந்த கூகுள் ஷீட்டை யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களால வியூவர் அப்படின்றத கொடுத்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு எடிட் பண்ணவும் முடியணும் அப்படின்னா நீங்க எடிட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல டன் பண்ணிட்டு காப்பி லிங்க் கொடுத்து அந்த லிங்கை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல கூகுள் ஷீட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி ஷேர் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.